வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான ஈஸியான மாலட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலையை வச்சு செய்ய போகிற இந்த தீபாவளி ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு கப் பொட்டுக்கடலையை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். வறுக்கலாம் வேண்டாம். இதை வந்து ஒரு ஃபைன் பவுடராக நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை வந்து ஒரு சலடையில் போட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா ஸ்மூத்தாக கட்டி இல்லாதக்கு இருக்கும். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குறைச்சிக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்படி ஏலக்காய் தூள் இல்லாட்டினா 4 ஏலக்காவை கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்சியில் ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து சலடையில் சலிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இல்லாட்டினா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய் லேசாக உருக ஆரம்பித்த உடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொடிச்சு வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ மிதமான தீயில வச்சு இந்த முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரையிலும் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இந்த சூடாக இருக்கிற நெய்யை வந்து இந்த மாவும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை லட்டுகளாக உருண்டையாக பிடிச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையில் எடுத்துட்டு நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நெய் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டினா 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து நல்லா சூடாக காய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த உருண்டைகளாக பிடிக்கலாம். சப்போஸ் நெய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப நெய்யாகவே இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா பொடிச்சிட்டு அதை வந்து சலிச்சுட்டு இந்த மாவோடு சேர்த்துட்டு நம்ம வந்து உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இது மொத்தம் 12 மாலாடு வந்தது இந்த அளவுக்கு எனக்கு. நீங்கள் சர்க்கரை வேணும்னா ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் வந்து குறைச்சிக்கலாம். இதில் இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.